ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மண்டேலா மர்டர்ஸோட 3வது பாகத்தை தான். இந்த வீடியோல இதுவரைக்கும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய மொத்த மர்மத்துக்கான விடையும் கிடைக்க போதுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம 2 பார்ட்டா பார்த்தோம் இல்லையா, அந்த 2 பார்ட்டோட ரீகேப்பை பார்த்துடலாம். ஒரு காயினுக்கு 8 பக்கம் இருக்கும். ஸோ அந்த 8 பக்கத்தையும் பாயிண்ட் பண்ணி ஒரு மர்டர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஒரு பயணியின் உடல், அரக்க சகோதரர்களின் கை, ஆசிரியரின் தலை, இளவரசியின் முகம், சேவையாளரின் மகன் அப்படின்னு இது வரைக்கும் 5 கொலைகள் நடந்திருக்குதுங்க. மொத்த 8 கொலைகள்ல 5 கொலைகள் நடக்குது. மேலும் நடக்க போற கொலைகளை போலீஸ்காரங்க தடுத்தாங்களா இல்லையா, இந்த கொலைகள் எதற்காக நடந்துட்டு இருக்கு, இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கில்லர் யாரு அப்படின்ற மொத்த மர்மத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜிம்மி கான் இளமையா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. இவர் வேலை விஷயமா பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஏரியா பக்கம் போயிட்டாருங்க. உள்ளூர்ல தன்னோட மனைவியும் மகனும் இருந்திருக்காங்க. இவரு அந்த ஊர்ல வேலை பார்க்க போயிட்டு தன்னோட மனைவி மகன் கிட்ட கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலைங்க. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இவர் கால் பண்றாருங்க. அப்படி கால் பண்ணும்போது தான் விஷயம் தெரிய வருது. ஜிம்மி கானோட மனைவி பாத்தீங்கன்னா 22 நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் ஜுல்ஃபி வந்து நீங்க இல்லாமே இந்த அதிர்ச்சியை தாங்கியிருக்கான், இவன் எப்பேற்பட்ட கஷ்டத்தை தாங்கியிருக்கான் அப்படின்னு மனைவியோட தங்கச்சி நம்ம ஜிம்மி கானை பிடிச்சி கண்டபடி திட்டி இருந்திருக்காங்க. மனைவியும் பெத்த புள்ளையும் தவிக்க விட்டு நீங்க வேலைன்னு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வரீங்களோ இல்லையோ நான் ஜுல்ஃபியை என் கூடயே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனைவியோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஜுல்ஃபியை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து பெரியாளாய் கல்யாணமாயி அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த பெண் குழந்தையோட பேரு நூறுங்க. அங்க கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாஸ்திரி அப்படின்ற ஒருத்தரை நம்ம பார்த்தோம். இந்த சாஸ்திரி பாத்தீங்கன்னா நூறு அப்படின்ற சின்ன குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. யாரோட வீட்டுக்கு? ஜிம்மி கானோட வீட்டுக்கு. இந்த பொண்ணுக்கு இப்ப பேரண்ட்ஸ் இல்ல, இவ வேற யாரும் கிடையாது, உன்னோட பேத்தி தான். நீ ஒரு நல்ல அப்பாவா உன் பையனுக்கு இருந்ததே இல்ல, அட்லீஸ்ட் நல்ல தாத்தாவாவது உன் பேத்திக்கு இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை விட்டுட்டு போயிருந்திருக்காருங்க. இப்பதான் நமக்கு புரிய வருது ஜிம்மி கானோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணு அவருடைய பயாலஜிக்கல் பேத்தி தான் அப்படின்ட்டு. போன வீடியோட எண்டுல நான் ஒரு சஸ்பென்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த வியங்க் வந்து கொலகாரன் கிட்ட கெஞ்சிருப்பான், நான் வந்து சர்வெண்டோட மகன் அப்படின்றத ஒத்துக்கிறேன், ஆனா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு பதிலா இன்னொரு சர்வெண்டோட மகனை உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜு அப்படின்றவருடைய மகனை வந்து கொலையாளி கிட்ட ஒப்படைச்சிருந்தான் இல்லையா இந்த வியங்க். அதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் யாரை கொலை பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற சஸ்பென்ஸோட முடிச்சிருந்தேன். அந்த மர்ம நபர் யாரை கொலை பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜுவோடைய பையனை தாங்க. பிரிட்ஜுவோட பையனோட பாடி இந்த ஊருக்குள்ள ஒரு இடத்துல கிடைக்கப்படுது. அவனோட 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. சேவகன் மகனின் கால்கள் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, சோ கொடுக்கப்பட்ட ஹிண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே பிரிட்ஜுவோட பையன் வந்து கால் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடப்பான். அந்த காயின்ல இருக்கக்கூடிய ஹிண்ட் படியே கொலையும் நடந்து முடியுதுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜிம்மி கான் ஹீரோனுக்கு ஒரு போனை போடுறாருங்க. அடுத்த கொலைக்கான ஹிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அது என்ன ஹிண்ட் அப்படின்னா சிறுவனின் இதயம் அப்படின்ட்டு. அடுத்து யாரோ ஒரு சிறுவனை கிட்னாப் பண்ண போறாங்க, அந்த சிறுவனோடைய இதயத்தை எடுத்து கொலை பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் அந்த கொலையாவது தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அனன்யா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. ஆக்சுவலா கவிதாவுடைய லாக்கெட் வந்து வியங்கோட வீட்டுல கிடைச்சது. கவிதாவுடைய லாக்கெட் எப்படி வியங்கோட வீட்டுக்கு போச்சு? அப்ப இதை வச்சு பார்க்கும்போது உன்னோட பிஏவான வியங்க் வந்து இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கானுன்னு தோணுது, நீ அவனை விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அனன்யாவோட வீட்டுல இருந்து தகவல் வருதுங்க. அனன்யாவுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனை யாரோ ஒரு மர்ம நபர் கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காயினோட அடுத்த ஹிண்டே அதுதானே, சிறுவனின் இதயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோன் அந்த பையனோட உயிரையாவது எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வியங்கோட வீட்டை ஆய்வு செய்யறதுக்காக போறாருங்க. ஹீரோ வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வியங்க் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய சீக்கிரட்டான பிளேஸ்ல இருந்து அவர் வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோ வரதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பால்கனில அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருவாருங்க. நம்ம ஹீரோ உள்ள வரும்போதே ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் வியங்க் விட்டு வச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்குங்க. வியங்க் வெட்ஸ் கவிதா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாவறதுக்கு முன்னாடி இந்த வியங்க் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்கான் அப்படின்றது இதன் மூலமா தெரிய வருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, ஹீரோன் பாத்தீங்கன்னா இந்த ஊரோட மேப் எடுத்து வச்சு ஆம்புலன்ஸ்ல தான் வந்து அந்த பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லா செக் போஸ்டையும் செக் பண்ணுங்க, இந்த ஊரை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் வெளியில போறதுக்குள்ளேயே அவங்கள பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலர்ட் பண்ணிடுறாங்க. சிட்டி முழுக்க பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் பயங்கரமா இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸை விட்டு வைக்காம எல்லா ஆம்புலன்ஸையுமே செக் பண்றாங்க. அந்த வகையில 2 கான்ஸ்டபிள்ஸ் பாத்தீங்கன்னா பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது காட்டு பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி எல்லாரும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து பிரதீப் அப்படின்ற ஒரு அதிகாரி நம்ம ஹீரோன் கிட்ட ஆர்டரோட வராருங்க. சோ மேல் அதிகாரி கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு, இனிமேல் இந்த வழக்கை நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன், உன்னை இந்த வழக்குல இருந்து யாரும் தூக்க கிடையாது, சோ நீயும் இந்த வழக்குல தான் இருக்க போற, ஆனா நீ எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஏன் உனக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இது என்னோட வழக்கு, நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டுங்க. இப்போ அந்த 2 கான்ஸ்டபிள்ல ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போறாருங்க. அந்த ஆம்புலன்ஸோட கண்ணாடியில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது வழியா எட்டி பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு அம்பு வந்து அந்த கான்ஸ்டபிளோட கண்ணிலேயே குத்துதுங்க. பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. உடனடியே இந்த தகவல் கொடுக்கப்பட்டு அந்த இடத்துக்கு எல்லாருமே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த வியங்க தேடிக்கிட்டு இருக்காருங்க. ஃபைனலி இந்த வியங்க் இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. வியங்கோட வீட்டுக்குள்ள போயிட்டு வியங்க போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல அடி வாங்க முடியாத வியங்க் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க கட் பண்ணா அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போலீஸ்காரங்க இருக்காங்க. நம்ம ஹீரோனை போக விடாம அந்த பிரதீப் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தடுக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோன் நான் போய் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நெருங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வியங்க் சொல்றாருங்க, நம்ம அனன்யாவோட வீட்டுல ஒரு சர்வெண்ட் இருந்திருக்காரு. அந்த சர்வெண்டோட பையன் தான் பாத்தீங்கன்னா வியங்க். சோ அந்த சர்வெண்ட் கூட அந்த வீட்டுக்கெல்லாம் போவாருங்க. அனன்யா கூடயும் சரி கவிதா கூடயும் சரி விளையாடுவாருங்க. அந்த வயசுலயே பாத்தீங்கன்னா கவிதா மேல அவருக்கு காதல் வந்திருக்குது. காதலை வெளிப்படுத்தவும் செஞ்சிருந்திருக்காரு. பீச் பக்கத்துல ஒரு வீட்டை வாங்கிட்டு நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. சோ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா காத்திருந்து கஷ்டப்பட்டு பீச் பக்கத்துல ஒரு வீட்டையும் வாங்கிட்டு ப்ரொபோஸ் பண்ணலான்னு வந்திருக்காருங்க. அந்த டைம்ல கவிதா எல்லாம் வளர்ந்துட்டாங்க. சோ வளர்ந்த கவிதாக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சு போய் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. வியங்குக்கு அது கடும் கோவத்தை கிரியேட் பண்ணி இருந்திருக்குது. கவிதாவையும் நம்ம ஹீரோவையும் பிரிச்சு விடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள அங்கங்க ஹிடன் கேமராஸ் எல்லாம் இவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காருங்க. அப்பதான் இவருக்கு ஒரு முக்கியமான விஷயமே கிடைச்சிருந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரிக்கைக்காரன் கம்பெனியை பத்தின ஸ்கேம பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அமுச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா ஹீரோ அந்த கேஸை எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இருந்தாலும் ஹிடன் கேமரா மூலமா அந்த கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த வியங் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆளுங்க கிட்ட இதை போட்டு கொடுத்திருந்திருக்கான். ஹீரோவை போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்திருக்கான். ஆனா அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோவோட உடம்புல குண்டடி பட்டும் ஹீரோ உயிர் பொழைச்சிட்டாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டான கவிதா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக டிரைவர் சீட்ல போய் உட்கார்றாங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு எட்டி பார்த்தா அங்க ஆட்டோமேட்டட் அந்த அம்பு வச்சிருக்குதுங்க. ஏதாவது அசைவு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் ஆம்புலன்ஸ்குள்ள 4 பக்கமும் இருக்குது. ஸோ அதை எப்படியாவது செயலிழக்க வச்சா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய சின்ன பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பொருளை தூக்கி போட அந்த பொருளை ஃபோக்கஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அம்பு ஷூட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோன் உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த மிஷினை வந்து டேமேஜ் பண்ணிட்டு அந்த சிறுவனை காப்பாத்திட்டு வெளியில வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோயினுடைய இந்த வீர தீர செயலை பாராட்டி கை தட்டுறாங்க. அப்போ அந்த கிரௌடுக்குள்ள ஹீரோயினால இறந்து போன அந்த சின்ன பொண்ணு நின்று ஸ்மைல் பண்ணிட்டு மறைஞ்சு போறா. இதுக்கப்புறம் ஹீரோயினுடைய இமேஜினேஷன்லயோ அங்கங்க வந்து நிக்கிறதோ இருக்காது அப்படின்னு ஹீரோனுக்கு அதன் மூலமா புரிய வருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த வியங்கு கிட்ட என்னோட கவிதாவை நீ இவ்வளவு காதலிச்சிருக்கிறல்ல, அப்புறம் ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு கேட்க, என் கவிதாவை நான் கொலை பண்ணல நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது பிடிச்ச அடி நடிக்கிறாரு. இது ஏன் கவிதான்னு உரிமையா சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கவிதாவுடைய வாய்ஸ் கேக்குது, நீ கோவப்படாத அவசரப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் கவிதாவும் ஒன்னா இருக்கும்போது அப்போ அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அங்க இருக்கக்கூடிய டிவில பிளே ஆயிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப எமோஷனலாகி அழுகுறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஜிம்மி கான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சிம்பிளை பத்தின ரிசர்ச்ல இறங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு 73 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. இந்த ஜிம்மி கானோடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அப்போதே ஊர் தலைவரா இருந்திருக்கிறாருங்க. ஊர்க்காரங்க கிட்ட அவரு சொன்ன தகவலின் அடிப்படையில தான் ஊர்க்காரங்க எல்லாம் பயங்கர கோவத்தோட காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பினர்களை தாக்குறதுக்காக போயிருந்திருக்கிறாங்க. அப்படி தாக்குனதுனால அந்த ஆயஸ்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினர்களுடைய கனவு அப்படின்றது நிறைவேறாம போயிருந்திருக்குது. ஆனாலும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மியோட தாத்தாக்கு பாத்தீங்கன்னா அந்த காயின் கிடைச்சிருந்திருக்குது. அந்த காயினை பாத்தீங்கன்னா இந்த ஜிம்மியோட பையன் இருக்கிறான் இல்லையா ஜுல்ஃபி, அவன் தன்னுடைய பொண்ணோட உசிரை காப்பாத்துறதுக்காக வரம் கேட்டிருந்திருக்கிறான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய போட்டோவை ஜிம்மி நல்லா பாக்குறாருங்க. அவருடைய பையனுடைய கட்ட விரல் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு காயின் கேம்ல இவருடைய குடும்பமும் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அடுத்ததா சிறுவனின் இதயம் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு இல்லையா, மேபி நம்ம 100 இதயத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்திய ஜிம்மி தேட ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா பேத்தி கீழே தான் இருக்கிறா. பேத்தி எதையோன்னு பார்த்து பயந்து போயிருக்கிறா. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அந்த மர்ம மனிதர் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மர்ம மனிதரை பார்க்கும்போது அது ஒரு பெண் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போ அந்த இடத்துல புகை வர ஆரம்பிக்குது. அந்த புகையை சுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஜிம்மியோட உடம்பெல்லாம் அப்படியே மரத்து போய் அசையாம நிக்கிறாருங்க. அப்போ அந்த மர்ம மனிதர் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இவர் அட்டாக் பண்ணிட்டு அந்த நூறு அப்படின்ற அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளப்படவை கட்டி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி தெரியுது. விருக்குன்னு கண்ணு முழிச்சிடுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த கனவு வந்துகிட்டே இருக்குது. இந்த கனவுக்கான மீனிங் என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் தவிக்கிறாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஜிம்மிக்கான மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறாங்க. அப்போ அவர் சொல்றாரு அந்த புத்தகத்தை எடு அப்படின்ட்டு. இந்த புத்தகத்துல தான் இந்த மண்டேலா மர்டர்ஸோட மொத்த ஹிஸ்டரியே இருக்குது. ஸோ நீயும் இதுல ஒரு பார்ட் தான், இதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மி கான் சொல்றாருங்க. அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அதுல நந்தினி அப்படின்ற ஒருத்தங்க தன்னோட புருஷனோட நின்றுட்டு இருக்கிற மாதிரி போட்டோங்க. அந்த நந்தினி பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க. ஹீரோயின் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை 1951க்கு போகுதுங்க. நந்தினி மற்றும் நந்தினியோட கணவர் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஊர் தலைவரான இந்த ஜிம்மியோட தாத்தாவை மீட் பண்றாங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேக்டரி அமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதற்கான இடம் பாத்தீங்கன்னா இந்த வர்மா காட்டுக்குள்ள இருக்குது. ஸோ ஒரு லொகேஷனை இவர் தேர்ந்தெடுத்து வச்சிருந்திருக்காருங்க. ஸோ அந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆயஸ்தியர்கள் அப்படின்ற மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அதனால வேற ஒரு நல்ல லொகேஷன் இருக்கு
இருக்குது, அந்த லொகேஷன் காட்டுறேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இது ஒன்றும் டீ கடை கிடையாது, ஒரு இடம் நல்லா இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறதுக்கு. ஸோ எனக்கு இந்த பிளான்ட் அங்கே தான் அமையணும், உடனடியாக அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நந்தினி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ருக்மணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் சூனியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஊர்க்காரங்க சொல்கிறாங்களே. அப்படிங்கும்போது ஒருத்தவங்களுடைய மதம் இன்னொருத்தவங்களுக்கு சூனியமாக தான் தெரியும், நாங்கள் எங்களோட கடவுளை எழுப்புறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் படிக்காதவங்க, மூட நம்பிக்கையில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, நான் ருக்மணி, நான் படித்த ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நம்ம நந்தினியை பார்த்து கேட்க, நந்தினி அவங்க இன்ட்ரோ ஆகிறாங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட்னும் எனர்ஜியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த இடத்த நீ உடைக்கிறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு ருக்மணி கேட்க, அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க. சரி, உங்களோட கடவுளோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, யாஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே இந்த இடத்துக்கு யாருனாலையுமே வர முடியாது, யாஸ்ட் அப்படின்ற கடவுள் வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும், யாருக்கு தெரியும் எங்க யாஸ்ட் உங்களை கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நந்தினி சொல்கிறாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் நீங்கள் அறிவியலை பின்பற்றீங்க, அறிவியல் மேலே வெறித்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கீங்க, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கடவுள் நம்பிக்கை தானே அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்றாங்க. இருந்தாலும் மற்ற பக்தர்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நந்தினியோட கணவர் வராரு. என்னம்மா நீ வளவலன்னு பேசிட்டு இருக்க, என்ன பாயிண்டோ அதை அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ருக்மணி கிட்ட நம்ம நந்தினியோட கணவர் சொல்றாரு, இந்த இடத்துல நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று வரப்போகுது, அதனால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நீங்க இந்த இடத்துல இருந்து இடையூறு செய்யாம இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க, உங்களுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்த நாங்கள் ஒதுக்கி தரோம், அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாமே பண்ணுங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்த எங்களால் காலி பண்ண முடியாது, இது எங்கள் கடவுள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற பேச்சை கேட்காம இவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நந்தினி ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் தானே இருக்கிறாங்க, ஒரு எனர்ஜியை உருவாக்கக்கூடிய மிஷினை வீட்டில இருந்தே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரோட கணவர் வந்து பேசும்போது, நான் வந்து அந்த கோயிலுக்குள்ள ஒரு கல்லை பார்த்தேன், அந்த கல்லுக்கு நிறைய சக்தி இருக்கும் போலயே அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த கல்லை பார்க்கும்போது இது நம்ம உலகத்தை சார்ந்த கல் மாதிரியே இல்லை, வேற ஏதோ உலகத்தை சார்ந்த கல் மாதிரி இருந்தது, அதில் வர எனர்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி கணவர் கேட்கிறாரு. உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மர்மம் மூட நம்பிக்கை இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி அவரு கேட்கிறாருங்க. ஏதாவது ஒரு ரத்தின கல்லை வாங்கி கெமிக்கலை வச்சு கழுவி இருப்பாங்க, அதனாலதான் அதோட அந்த ஒளிரும் தன்மை அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாருங்க. உடனே நந்தினி சொல்றாங்க, நாம ஏன் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து தடுக்கணும், வேற ஒரு இடத்துல போயிட்டு நியூக்ளியர் பிளான்ட் அமைக்கலாமே அப்படிங்கும்போது மறுபடியும் அப்ரூவ் வாங்கணும், வரைபடம் போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, முதல்ல இருந்தெல்லாம் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எனக்கு அந்த இடம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கணவர் உறுதியா இருக்கிறாருங்க. சொன்ன மாதிரியே கணவரோட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை இடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடமே வந்து இடிச்சு நொறுக்கப்படுதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய நம்ம நந்தினி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நீ இந்த இடத்துல நிற்காத, முத கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நந்தினியை வீட்டுக்கு அமுச்சு வச்சிடறாருங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே போற வழியில ருக்மணி வந்து வழிமறைக்கிறாங்க. நீங்க செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டீங்க, இந்த மக்களும் எங்களை மதிக்க கிடையாது, இந்த மக்கள் கண்டிப்பா அதற்கான வேலையை சந்திச்சே ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இதை நிப்பாட்டத்துக்கு, ஆனா என்னால் முடியலன்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நந்தினி வீட்டில் இருக்கும்போது வீட்டு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இந்த ருக்மணியும் அவங்க ஆளுங்களும் தான் வந்திருக்காங்க. வரும்போது ஒரு பொட்டியோட வந்திருக்காங்க. இந்த பொட்டியில் இருக்கக்கூடிய புத்தகம் கடவுளால் எழுதப்பட்டது அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அடுத்து நாங்கள் என்ன பண்ணணுன்ற டீட்டெயில் முதற்கொண்டு இதில் இருக்குது. ஸோ அப்படி இந்த புக்கை நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த ஊருக்கு சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணு ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியை ரெடி பண்ணிட்டு இருப்பா. அந்த மிஷினையும் பல பேரோடைய உடல் பாகங்களையும் கொண்டாந்து ஒட்ட வச்சு அந்த மிஷின் மூலமா எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறதன் மூலமாக இந்த கடவுளை உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்ற வழிமுறை போட்டிருக்கு. ஸோ நீ ஆல்ரெடி இந்த ஊருக்கு வருவ அப்படின்ற டீட்டெயில் முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம நந்தினிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னும் அவங்களோட கணவருக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, இந்த புக்கில் ஆல்ரெடி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவர் இறந்து போய் நீங்கள் விதவையாய் நிற்பீங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்போ தானே என்னோட கணவரை பார்த்தீங்க, அவர் ஹெல்த்தியாக தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, கரெக்டாக கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா கணவர் கூட வேலை செய்கிறவர் இந்த மாதிரி கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஸ்பாட் அவுட் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு நந்தினி அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. நந்தினிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஊர்லேயே இருந்துடுறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அந்த ஆயஸ்தியர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோயிலை கட்டிட்டாங்க. ஸோ இவங்க அவங்களுடைய குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்துட்டு அந்த கருவியை வந்து சோதிச்சு பார்த்துடலாம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, அது உண்மையிலேயே ஆற்றலை உருவாக்குதா, இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குதான்றதை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க.
ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை கொண்டு போய் இந்த ருக்மணி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த ருக்மணி பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் போட்டிருக்கிற ப்ரொசீஜர் படி இறந்து போனவங்களோட உடல்ல இருந்து பாகங்களை எல்லாம் கொண்டாந்து அதை வந்து ஒன்னா தைச்சு இந்த ஒரு மிஷினை மேலே தொங்க விட்டு ஆன் பண்றாங்க. அது எனர்ஜி உருவாக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அவங்களோட கடவுளை உருவாக்குறதுக்கு சில பேர்த்த டார்கெட் பண்றாங்க. ஸோ அந்த டார்கெட்டட் ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த காயின் மூலமா வரம் கேட்கப்படுறவங்க. ஒருத்தவங்க வந்து கட்டவரலை கொடுத்து வரம் கேட்கறாங்க இல்லையா, அந்த கட்டவரல் மட்டும் விலை கிடையாதுங்க, அவங்களோட உயிரும் தான். ஒரு காயினை வச்சு வரம் கேட்ட எல்லோருக்குமே வரம் நிறைவேற்றப்படும். அதே சமயம் அவங்க ஜென்ரேஷன்ல யாரோ ஒருத்தங்க கொல்லப்படுவாங்க. ஒரு காயினுக்கு 8 பக்கம் இருக்கு. அந்த 8 பக்கமும் ஒரு மீனிங்கை தருது இல்லையா, அதே மாதிரி தான் 1952லயும் அந்த மீனிங்க்கு யாரெல்லாம் வந்து செட் ஆகுறாங்களோ அந்த ஆளுங்களை எல்லாம் வந்து கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஊர் தலைவராக இருந்த இந்த ஜிம்மிகானோட வீட்லையும் ஒரு கொலை நடந்திருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் சூனியக்காரிங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்டை நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துருந்துருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நந்தினி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க, இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ரிசல்ட் சக்ஸஸ் அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது தான் இந்த ருக்மணி இது எதுக்காக பண்ணுறாங்கன்றதையே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இறந்து போன உடலுக்குள்ள ஒரு எனர்ஜி வருங்க. அந்த எனர்ஜி தான் யாஸ்ட் அப்படின்ற அவங்களுடைய கடவுள். அது கடவுள் கிடையாது, டீமன். அந்த டீமன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே அழிச்சிருங்க. அழிச்சதோட மட்டும் இல்லாமல் இந்த டீமனை யாரெல்லாம் நம்புறாங்களோ, இந்த டீமனுக்கு யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கும். ஸோ இந்த உலகம் முழுக்க தீய சக்திகளால் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதற்கான முயற்சியை தான் இந்த ருக்மணி பண்ணிட்டு இருக்காங்கன்றத கடைசி நேரத்தில் நந்தினி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக நந்தினி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டணும் அப்படின்னு அங்கிருந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நந்தினியோட கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தியால் இவங்க குத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களை சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஆளுங்களாம் உள்ள வந்துட்டாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா நந்தினி குறை உசுரும் நிற உசுருமோட எழுந்துருச்சு. அந்த டெட் பாடி இருக்கும் இல்லையா, அதுக்கு தீய வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ அதனால இவங்களோட ப்ராஜெக்ட் ஃபெயிலியரா இருந்திருக்கும். இருந்தாலும் ருக்மணி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த மிஷினை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிட்டாங்க. ஒரு ஜென்ரேஷனா மிஸ் ஆகி இப்போ 3வது ஜென்ரேஷன்ல பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அதே மாதிரியான பேட்டர்ன்ல கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஸோ இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வந்துருச்சுங்க. இப்போ பிரசன்ட்ல இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. இப்போ ஹீரோனுடைய கனவுல வர அந்த வெள்ளை சீலை கட்டி இருக்கிற ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய பாட்டி தான். அங்க கட் பண்ணா சாஸ்திரியோட மனைவி காலந்தி உயிரோட இருக்கும்போது ஒரு 2 பேர்த்த டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கில்லர்ஸ். குறிப்பிட்ட மேடை மேலே நிற்க வச்சு அந்த மேடை வந்து பயங்கர சூடாயிட்டு இருக்கும். யார் வந்து கடைசி வரைக்கும் அந்த சூட்டை தாங்குறாங்களோ அவங்க தான் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பொண்ணுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் அந்த சூட்டை தாங்கி ஜெயிப்பா. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து இனிமேல் கான்ட்ராக்ட் கில்லராக இருக்க போறா. அவ தான் வந்துட்டு இந்த காயினில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனிங்கையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொலைகளை பண்ணி உடல் பாகங்களை எடுத்துட்டு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான வேலை கொடுக்கப்படுதுங்க. இப்போ நமக்கு புரிய வருது, அமானுஷமோ இல்லை பேயோ கொலைகளை பண்ணிட்டு இருக்கல, ஒரு பெண் தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரொம்பவே தந்திரமான முறையில் இந்த கொலை சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெரிய வருது. அங்கே கட் பண்ண இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகலாம் அப்படின்னு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ அம்மாவை கண்டுபிடிக்காம அம்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இங்கிருந்து வரமாட்டேன்னு சொல்றாரு. சரிடா, நீ சொல்ற மாதிரி அம்மாவை பற்றின தகவல் ஏதாவது கிடைச்சா மட்டும் உங்க அம்மா திரும்பி வந்துருவாளா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருது. நீங்க ஒழுங்கா தேடி இருந்தீங்கன்னா இந்நேரம் அம்மா உயிரோட நம்ம கூட இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இதனால அப்பாக்கும் மகனுக்கும் பயங்கர சண்டைங்க. அந்த சண்டையில ஒருத்தர் கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த கான்ட்ராக்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கே வராங்க. ஹீரோவை அந்த இடத்துல இருந்து மயக்காடையை வச்சு கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு லைனே கிடைக்கல. பயத்தோடையும் பதறத்தோடையும் நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டையும் அனன்யா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல அனன்யா ஆறுதல் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க மாமா, கூடி சீக்கிரம் பையனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே சமயம் போலீஸ்காரங்க வியங்கோடைய அம்மாவை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதன் மூலமா வியங்கோடைய அம்மா வந்து இந்த வர்மா காட்டுக்குள்ள போயிருக்காங்கன்ற தகவல் தெரிய வருது. அந்த வர்மா காட்டுக்குள்ள தான் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னும் ஒளிஞ்சிருக்குது. ஸோ அங்க ஏதோ ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட மொத்த டீமும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா துணிஞ்சு தனியாலவே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது பவர் சப்ளைக்கான வழி எல்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த கான்ட்ராக்ட் கில்லரும் அந்த இடத்துல தான் இருக்கிறா. நம்ம ஹீரோன் உள்ள வந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கில்லர் அங்க இருக்கக்கூடிய ஷட்டரை இழுத்து விட்டு நம்ம ஹீரோனா லாக் அடிச்சிடுறாங்க. அதே சமயம் ஒரு தாறுமாறான ட்விஸ்டையே இப்பதாங்க நம்ம கிட்ட ரிவீல் பண்றாங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா ருக்மணியோட இடத்துல இருந்து இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம அனன்யா தான். ருக்மணியோட வம்சாவளியிலிருந்து வந்த பொண்ணு தான் நம்ம அனன்யா. இப்போ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கொல்லப்பட்டவங்களோட உடம்புல இருந்து ஒரு பாகமா கொண்டாந்து ஒரு முழு உருவத்தை உருவாக்கிட்டாங்க. பட் அந்த உடம்புக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும், அதுக்கு பிளட் சப்ளைக்காக சாவுல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தனுடைய பிளட்டை தான் உள்ள விடணும் அப்படின்றது ப்ரொசீஜர். அந்த வகையில நம்ம ஹீரோ புல்லட்டு பட்டும் உயிர் பொழைச்சு வந்தார் இல்லையா, ஸோ அதனால ஹீரோவோடைய பிளட்டை வந்து அந்த டெட் பாடிக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடை பண்ணி வச்சிருக்காங்க. நீ எல்லாரையும் நம்ப வச்சு முட்டாளாக்கிட்ட, தேவையில்லாம உன் தங்கச்சியும்
தங்கச்சியும் கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, நான் கொலை பண்ணல, பலி கொடுத்தேன், கடைசியா உன்னையும் நான் கொல்ல போறேன், நான் தான் சொன்னேன்ல உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு, நான் எங்க கடவுளை உருவாக்குறேன், யாஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா நாங்க எப்போதுமே நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி அனன்யா பைத்தியக்காரி மாதிரி பேசுறாங்க. இவர் பயங்கரமா அழுகுறாருங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அந்த அம்மா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அம்மா தான். அப்பதான் நம்ம கிட்ட ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவருடைய தம்பி ஆக்சிடென்ட் ஆகி குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை வாங்கிட்டு வரம் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க காயினை போட்டு வரம் கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த வரம் நிறைவே இருந்திருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வரம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க பையனான பவன் இறந்து போயிருந்திருப்பான். இது வரைக்கும் விரலை கொடுத்து வரம் கேட்ட எல்லாருக்குமே இவங்களுடைய கடவுள் வரத்தை நிறைவேறி கொடுத்துருச்சு. ஆனா இந்த அம்மாவோடைய வரம் மட்டும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கும்போது இவங்களை நம்ம கொல்லவும் கூடாது, ஸோ இவங்க உயிரோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை அவங்களுடைய லேபுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. அந்த லேபுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு ஊசியெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணதுனால அவங்க மனநல பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்மளோட இத்தனை வருஷ கனவு நம்ம கடவுளை உருவாக்குறது, ஸோ எல்லாம் நல்லபடியாக அமைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்த அந்த உடல் பாகங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பாடியாக உருவாக்கி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்புல இருந்து பிளட் சப்ளையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மிஷினையும் ஆன் பண்ணுறாங்க. அந்த மிஷின்ல இருந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடிக்கு வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அவங்கள போட்டு பொலவலன்னு பொழந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நெருங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் உள்ள நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிளிங்க் எல்லாம் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ கண் முழிச்சிடுறாரு. எப்படி இவனால் உயிர் பிழைக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா தக்காளி அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த கடவுள்கிட்டயே நம்ம ஹீரோடைய அம்மா வரம் கேட்டு இருந்திருப்பாங்களே, என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, என் பையன் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைவேறாத அந்த வரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோக்கு நிறைவேறி இருக்கும். ஸோ அதனால அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து உடனடியாக ஸ்டாப் ஆகுது. ஸோ வேற ஒருத்தவங்களுடைய பிளட்டை தான் வந்து அந்த கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராசஸ் வந்து தாமதமாகுது. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அனன்யாவை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் கத்தியை வச்சு அனன்யாவோட கழுத்துலேயே குத்துறாங்க. போன ஜென்ரேஷனில் அனன்யாவோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோயினுடைய பாட்டியை குத்தி கொலை பண்ணாங்க. ஆனால் இந்த முறை நம்ம ஹீரோயின் வந்து அனன்யாவை குத்தி கொண்டுட்டாங்க. இதனால அந்த டீமனை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது உடனடியாக ஸ்டாப் பண்ணப்படுதுங்க. அங்கே மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மாவை ஹீரோ ரெஸ்கியூ பண்ணுறாரு. ஸோ என்ன காரணத்துக்காக ஹீரோ இந்த ஊருக்கு வந்தாரோ அது ஹீரோக்கு நிறைவேறுது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்களை இழந்து நிற்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோனுக்கும் இந்த கேஸ் சால்வ் ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லாத பல மர்மங்கள் இந்த வழக்கில் இருக்கிறதாகவும் அதை நான் கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரி சொல்லி இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இந்த சீரீஸுக்கு செகண்ட் சீசன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இத்தோட இந்த மண்டேலா மர்டர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.